In this video, we'll discuss about contact transmission. What is contact transmission? Contact transmission refers to infection that is spread through direct or indirect contact with an infected person. காண்டாக்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா என்னென்னா இன்ஃபெக்ஷன் வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம் இங்கே வெதர் டைரக்டாக ஆர் இன்டைரக்டாக ஃப்ரம் இன்ஃபெக்டட் பர்சன்ட்டு இருந்து இதுதான் வந்து காண்டாக்ட் டிரான்ஸ்மிஷன். தெர் ஆர் டூ ப்ரைமரி டைப் ஆஃப் காண்டாக்ட் டிரான்ஸ்மிஷன், டைரக்ட் காண்டாக்ட் அண்ட் இன்டைரக்ட் காண்டாக்ட். First we want to discuss the direct contact. How direct and indirect contact transmission occur? So first one is direct contact transmission. This occur when there is direct physical contact between an infected person and a susceptible individual. இதில் வந்து இந்த ப்ரைமரி டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட், அனதர் வந்து இன்டைரக்ட். டைரக்ட்னு சொல்லி பார்த்தா டைரக்ட் ஃபிசிக்கல் கான்டாக்ட் பிட்வீன் தட் இன்ஃபெக்டட் பர்சன் அண்ட் எ சக்செப்டபிள் இண்டிவிஜுவல். டைரக்டாக வந்து ஃபிசிக்கல் கான்டாக்ட், இன்ஃபெக்டட் பர்சன்ட்டு ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருக்கப்போ அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். Pathogen can be transmitted through various form of physical contact. Pathogen எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுன்னு சொல்லி பார்த்தா வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் கான்டாக்டில் என்னென்ன ஸ்கின் டு ஸ்கின், செக்ஸுவல் கான்டாக்ட், டைரக்ட் கான்டாக்ட் வித் பாடி ஃப்ளூயிட், டைரக்ட் கான்டாக்ட் வித் ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட். ஸோ இது வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கணும். டைரக்ட் கான்டாக்டில் எப்படி ஸ்கின் டு ஸ்கின், செக்ஸுவல், டைரக்ட் கான்டாக்ட் வித் பாடி ஃப்ளூயிட் அண்ட் ரெஸ்பிரேட்டரி droplet. Here indirect contact, spread of infectious disease through contact with contaminated surface object or homids rather than physical contact. இது வந்து இங்கே வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா contaminated surface object and homids rather than physical contact. இங்கே வந்து ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமல் இந்த கண்டாமினேட்டடான சர்ஃபேஸ் ஆப்ஜெக்ட், நான் லிவிங் திங்ஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகிறது. பாத்தோஜன் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் த்ரூ வேரியஸ் ஃபார்ம், கண்டாமினேட்டட் சர்ஃபேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், ஹோமிட்ஸ், இன்டைரக்ட் கான்டாக்ட் டிரான்ஸ்மிஷன். இது ரெண்டையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் கான்டாக்ட் டிரான்ஸ்மிஷனில் வந்து ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட். In skin to skin contact, pathogen can be transferred. What happen when the skin of an infected person come into direct contact with the skin? என்னென்ன வேலை வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது? ஹக்கிங், ஷேக்கிங் ஹேண்ட் அண்டு டச்சிங். இங்கே வந்து ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இதுக்கு எப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹக்கிங் மூலமாக, ஷேக்கிங் ஹேண்ட் அண்டு டச்சிங். நெக்ஸ்ட்டு தட் செக்ஸுவல் கான்டாக்ட், சடன் sexually transmitted infection can be transmitted through sexual activity including vaginal, anal, oral sex. through sexual activity மூலமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. எக்ஸாம்பிள் இன்க்ளூடிங் ஹெச்ஐவி, சிஃபிலிஸ், ஹெர்பிஸ், கொரோனா அண்டு கிளைமீடியா. இதெல்லாம் வந்து இந்த டைப் ஆஃப் டிசீஸ், ஹெச்ஐவி, சிஃபிலிஸ், ஹெர்பிஸ், கொரோனா அண்டு கிளைமீடியா இதில் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. டைரக்ட் கான்டாக்ட் வித் பாடி ஃப்ளூயிட், பாத்தோஜன் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் த்ரூ டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பாடி ஃப்ளூயிட் சச் அஸ் பிளட், சலைவா, யூரின், செமன், வஜைனல் செக்ரேஷன் அண்டு பிரஸ்ட் மில்க். இது மாதிரி இன்ஃபெக்டட் பர்சனோட பாடி ஃப்ளூயிட் மூலமாக வந்து டிரான்ஸ்மிட்டர் ஆகுது. என்னென்னா பிளட்டு, சலைவா, யூரின், செமன், வெஜைனல் செக்ரேஷன் அண்டு பிரஸ்ட் மில்க். தீஸ் கேன் அக்கர் த்ரூ ஆக்டிவிட்டீஸ் லைக், இது எது மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது? ஷேரிங் நீடில்ஸ், சிரஞ்சிஸ், பிரஸ்ட் ஃபீடிங், எக்ஸ்போஷர் டு கண்டாமினேட்டட் பிளட் அண்ட் அதர்ஸ். Next, direct contact with the respiratory droplet. Infected person coughing, sneezing, talking,
Respiratory tablet containing pathogen can be directly transmitted to a susceptible individual who is in close proximity. ஸோ இன்ஃபெக்டட் பர்சனோட ஸ்னீசிங் காஃபிங் டாக்கிங் மூலமாக ட்ரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட்னு சொல்லி பார்த்தா ஹக்கிங், ஷேக்கிங் அண்டு டச்சிங். செக்ஷுவல் கான்டாக்ட்னு சொல்லி பார்த்தா த்ரூ செக்ஸ் தட் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் பாக்டீரியா வைரஸஸ்லாம் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. தென் டைரக்ட் கான்டாக்ட் வித் பாடி ஃபுல்லின்னு சொல்லி பார்த்தா பிளட், சலைவா, யூரின், செமன், வெஜைனல் செக்ரீஷன் ப்ளஸ் மில்க் மூலமாக. ரெஸ்பிரேட்டரி மூலம்னு சொல்லி பார்த்தா காஃபிங், ஸ்னீசிங், டாக்கிங் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகிறது. இன்டைரக்ட் காண்டாக்ட், அதில் ஃபஸ்ட் ஒன் இஸ் கண்டாமினேட்டட் சர்ஃபேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். Pathogen can survive on the surface or object for varying period depending on that specific pathogen and environmental condition. A susceptible individual touches a contaminator surface or object, they can acquire the pathogen and become infected. Touch their face, mouth, nose and eyes. ஸோ கண்டாமினேட்டட் சர்ஃபேஸ் வந்து டச் பண்ணுறதுனால வந்து டிரான்ஸ்மிட் ஆகுறது. இது வந்து இன்டைரக்ட். என்னென்னா கண்டாமினேட்டட் சர்ஃபேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அக்யூர்ட் பேத்தோஜன் அண்ட் பிகம் இன்ஃபெக்டட். அந்த கண்டாமினேட்டட் சர்ஃபேஸை வந்து பர்சன் வந்து அவங்களோட ஃபேஸோ, நோஸோ, மவுத்தோ, ஐஸோ டச் பண்ணுறப்போ வரும். இஃப் தே தென் டச் தர் ஃபேஸ், மவுத், நோஸ் அண்ட் ஐஸ். Next, fomites. Fomites are inanimate object or material that harbor infectious agent and serve as a source of transmission. இது வந்து என்னென்னா inanimate object, non-living things. Example, doorknobs, countertop, toys, computer, keyboard, clothing, bedding, medical equipment and sharing items like utensils and towel. Common direct contact transmission including healthcare setting, contaminated medical equipment surface, hands. Healthcare worker can transmit pathogen to patient or between that patient. Then community setting, contaminated surface in public space such as handrails, elevator, buttons or shopping cart can contribute to that spread of infectious disease. Infectious disease transmitted through contact transmission, they include methicillin resistant Staphylococcus aureus, vancomycin resistant Enterococci infection, then impetigo, then herpes simplex virus, human papilloma virus, sexual transmitted disease. So this one in infection disease transmitted to காண்டாக்ட் ட்ரான்ஸ்மிஷன். இதெல்லாம் வந்து காண்டாக்ட் ட்ரான்ஸ்மிஷன் மூலமாக வந்து டிசீஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறது. இன்னும் 2 வைரஸ், தட் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி, ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன். தென் காண்டாக்ட் ப்ரிகாஷன், ஹேண்ட் ஹைஜீன். எப்படிலாம் ப்ரிவெண்ட் பண்ணணும்னு பார்த்தா ஹேண்ட் ஹைஜீன், பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்டில் வந்து மாஸ்க், க்ளவுஸ், கவுன் அண்டு ஐ ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். தென் பேஷண்ட் எஜுகேஷன், ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன். Then cough etiquette, then environmental cleaning and disinfection. Hand hygiene is foundation of infection control. Nurses should perform hand wash with soap and water or use alcohol based hand sanitizer before and after every patient contact body fluid or contaminated surface. எந்த ஒரு பேஷண்ட்டோ இன்னொரு பேஷண்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து பை யூஸிங் சோப் அண்ட் வாட்டர் ஆர் ஆல்கஹால் பேஸ்டு சானிடைசர் வச்சு கம்பல்சரி வந்து நர்சஸ் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட், க்ளவுஸ். நர்சஸ் ஷுட் வியர் gloves when there is a risk direct contact with the bodily fluid, open wound, contaminated surface. Gloves should be changed between patient interaction and remove properly to prevent cross contamination. அவங்க வந்து கண்டிப்பாக வந்து க்ளவுஸ் வியர் பண்ணணும், அது வந்து ப்ரிவெண்ட் cross contamination. நெக்ஸ்ட்டு கவுன்ஸ் ஆன்
wound to protect clothing and skin from contact with potentially infectious material. Nurses should wear gowns when there is a risk of flashes or contamination of clothing with bodily fluid, mask, and eye protection, depending on that specific situation and infectious agent involved. Mask. Nurses may need to wear mask and eye protection such as goggles or face shield to protect against respiratory droplet or splashes. ஸோ நர்சஸ் வந்து கம்பல்சரியாக வந்து ஐ ப்ரொடெக்ஷனுக்கு வந்து என்னென்ன பண்ணணும், காகிள்ஸ் ஆர் ஃபேஸ் ஷீல்டு வந்து அவங்க கண்டிப்பாக வியர் பண்ணணும். தென் cleaning and disinfection of that room of patient on contact precaution, ensuring room are frequently clean and disinfected. பேஷண்ட் இருக்க ப்ளேஸ் வந்து நல்லா க்ளீனாக இருக்கா அப்படிங்கிறத வந்து அங்கே என்ஷூர் பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணணும். தென் ஃபார் எக்ஸாம்பிள் க்ளீன்டு டெய்லி, அவங்க வந்து டெய்லி க்ளீன் பண்ணியிருக்கணும். தென் பீரியட்லி டு யூஸ் அனதர் பேஷண்ட் இன் கேஸ் ஆஃப் அவுட் பேஷண்ட் செட்டிங், வேறு பேஷண்ட் அவுட் பேஷண்ட் செட்டிங் இருக்கிறப்போ கம்பல்சரியாக வந்து அவங்க வந்து க்ளீன் பண்ணியிருக்கணும் டெய்லி. ஆல்சோ ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரீக்வெண்ட்லி டச்சடு surfaces and equipment immediately vicinity of that patient. ஓகே, அடிக்கடி யூஸ் பண்ணுற டச் பண்ணுற எக்யூப்மெண்ட் சர்ஃபேஸ்லாம் வந்து கம்பல்சரியாக வந்து க்ளீன் பண்ணியிருக்கான்னு அவங்க செக் பண்ணியிருக்கணும். பேஷண்ட் பிளேஸ்மெண்ட் அண்டு cohorting. That placement of a patient, for example distance of separation between each patient, ஒரு பேஷண்ட்டுக்கும் இன்னொரு பேஷண்ட்டுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ப்ரைவேசி கர்டைன் பிட்வீன் ஈச் பேஷண்ட் இன் ஹர்ட்டிங் டிபெண்டிங் அப்பான் தட் கண்டிஷன். அவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து டிபெண்டிங் அப்பான் த கண்டிஷனை பொறுத்து எக்ஸ்டெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து லிமிட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் மூமெண்ட் ஆஃப் தட் பேஷண்ட். Limit transport and movement of that patient outside of that room to medically necessary purpose. Limit transport and movement. When transport or movement is necessary, cover or contain that infected or colonized area of that patient body. Remove and dispose that contaminated personal protective equipment. Perform hand hygiene prior to transporting patient on contact precaution. Make sure that you don't clean personal protective equipment to handle the patient at the transport location. Last one is use disposal or dedicated patient care equipment. For example, blood pressure cuff, you common use of equipment for multiple patient is unavoidable. Clean and disinfect such equipment before use of another patient. So there are the contact precaution for directly or indirectly contact transmission. இந்த வீடியோவில் வந்து காண்டாக்ட் டிரான்ஸ்மிஷனில் 2 ப்ரைமரி டைப், டைரக்ட் அண்டு இன்டைரக்ட் காண்டாக்ட் டிரான்ஸ்மிஷனை பற்றி பார்த்துருக்கோம். டைரக்ட் காண்டாக்ட்னு சொல்லி பார்த்தா ஸ்கின் டு ஸ்கின் செக்ஷுவல், தென் பிகாஸ் ஆஃப் பாடி fluid, தென் ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட். இன்டைரக்ட் பார்த்தா contaminated surface and object, then non-living things, then contact precaution method, patient education, hand hygiene, personal protective equipment, அதில் வந்து கவுன்ஸ், மாஸ்க், then patient placement, limit transport and movement of patient, use disposable and dedicated patient care equipment. Thanks for watching.